ஒரு சின்ன தாக்குதல் இல்லை ஒரு 20 கிலோமீட்டர் அளவுக்கு ரோடு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 7.25 கோடி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கான டெய்லி சப்ளைஸே கட் ஆகிடும். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் சோக் பாயிண்ட் இந்தியாவில் இருக்குது. நம்மள பல பேர் இதை பற்றி பெருசாக நம்ம இது வரைக்கும் யோசித்தது கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சிலிகுரி காரிடோர் அப்படின்னு சொல்கிற அந்த சிக்கன் ஸ்னெக், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன் அது ஜாகிரபிக்கலாக ஏன் இந்தியாவில் அவ்வளோ முக்கியமாக இருக்குது, சைனா ஏன் அந்த சிலிகுரி காரிடோர் மேலே அவ்வளோ கண்ணாக இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி சைனா நம்மளை லாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைசைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங் சத்யா. நான் முன்னே சொன்ன மாதிரி அது சிக்கன் ஸ்னெக்கு தான் அந்த இடத்துக்கு பேர். கரெக்டாக நம்ம இப்போ இந்த மேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெஸ்ட் பெங்கால்லேருந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவை கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு வழித்தடம், ஒரு 20 கிலோமீட்டர் தான் அந்த இடமே. அது பாதி அடர்ந்த காட்டுப்பகுதி. அது ஒரு ஜாகிரபிக்கலாக எப்படி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இந்த பக்கம் நேபாள், அந்த சைடு பூட்டான், தெற்கு பங்களாதேஷ், இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் முடித்து அந்தாண்ட நம்மளுடைய பார்டர் மியான்மர், பர்மா வந்துடுது. இது இப்போ கரெக்டாக அந்த சிக்கன் ஸ்னெக்குனா கரெக்டாக அது கோழி கழுத்து மாதிரியே இருக்கும். இந்த இமேஜ் நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரூட் மெயின்லேண்ட் இந்தியாவிலேருந்து அந்த 8 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு பாதை. ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் தான் அது. இது இப்போ ஏன் இவ்வளோ முக்கியத்துவமாக பேசப்படுது அப்படின்னா, பிஜேபி இப்போது வெஸ்ட் பெங்காலில் புதுசாக பதவியேற்று பொறுப்பேற்ற உடனேயே இந்த 20 கிலோமீட்டர் அந்த சிக்கன் ஸ்னெக் சிலிகுரி காரிடோர் மத்திய அரசுக்கு ஒப்படைச்சிட்டாங்க, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட. அவங்க அந்த ஒர்க்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் மம்தா அங்கே ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது பெருசாக ஒன்றும் அவங்க சைனா கூட பிளான் பண்ணுறாங்க, பங்களாதேஷ் கூட பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அலிகேஷன் சொல்லிட முடியாது. ஒரு ஸ்டேட்டோடைய இதை விட்டு கொடுக்குற மாதிரி போயிடும், இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ ஆகும். அந்த பட்சத்தில் அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மூலயமாவே நிறையா இஷ்யூஸும் ஆகிட்டு இருந்துச்சு. இன் பாஸ்ட் நிறையா பங்களாதேஷ் மூலயமா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. நேபாளிலேருந்து சைனா மூலயமா இஷ்யூஸ், அந்த சைட் பூட்டான்லேருந்து அந்த டோக்லா மொழியாக சைனா ஒரு சில காரியங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டைரக்ட் கண்ட்ரோல், அந்த ஸ்ட்ரெச்சை மிலிட்டரைஸ் பண்ணாமல் எதுவுமே ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கோஆப்ரேஷனில் பண்ணணும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ இருக்கும்போது தான் பிஜேபி கவர்மெண்ட் வந்தாங்க. இதை அங்கே டோட்டலாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நேஷனல் ஹைவேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டெடுக்கும் அவங்க இப்போது கொடுத்துட்டாங்க. இது ஏன் நம்ம இப்போது இவ்வளோ முக்கியமாக பேசி ஆகணும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த பக்கம் நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், அந்த பக்கம் மியான்மர், நடுவில் இப்போ இந்த 8 ஸ்டேட்ஸும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு. 8 ஸ்டேட்ஸும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இந்த ஒரு ரோடு கட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ மக்கள் அங்கே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அசாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் அங்கே இருக்காங்க. அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் 13 லட்சம் மக்கள் இருக்காங்க. மணிப்பூர் 28 லட்சம், நாகாலாண்டு 19, மிசோரமில் ஒரு 12 லட்சம் மக்கள், திரிபுராவில் 42 லட்சம் மக்கள், மேகாலயாவில் கிட்டத்தட்ட 30 லட்சம், சிக்கிம் ரொம்ப சின்ன ஸ்டேட்டு தான், கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் இருக்காங்க. ஒரு 6.65 கோடி மக்கள் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பார்டர்ஸும் நம்ம பார்க்குறோம். இப்போது பெரிய பார்டர் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் மேகாலயா, திரிபுரா, மிசோரமுமே ஷேர் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இந்த பார்டர் இருக்குது. அது ரொம்ப நம்ம குரூஷியலான பார்டர். ஏன்னா பங்களாதேஷ்லேருந்து தான் இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க இது வரைக்கும் அந்த பார்டர் ஃபென்ஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க. அது இப்போது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த 2000 கிலோமீட்டர் அது எப்படி வந்து இப்போது நம்ம இந்தியா கூட அந்த பங்களாதேஷோட மெயின் பார்டர் எப்படி ஷேர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே வந்து ஒரு 2200 கிலோமீட்டர்ஸ் வந்து பங்களாதேஷ் பார்டர் கனெக்ட் ஆகுது. திரிபுராவில் ஒரு 856, மேகாலயாவில் 443, அசாமில் 263, மிசோரமில் 318. ஆக மொத்தம் வந்து பங்களாதேஷோடைய இந்தியா ஸ்டேட்ஸ் கனெக்ட் ஆகிற பார்டர் பார்த்தோன்னா அந்த 4000 கிலோமீட்டர்ஸ் அந்த பார்டர் வருது. இந்த பார்டரை இப்போ வந்து ஃபென்சிங் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய மெயின் நோக்கம். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஹெல்ப்பு அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இப்போது இந்த பக்கம் பங்களாதேஷ்லேருந்து வெஸ்ட் பெங்கால்குள்ளே வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம், அந்த பக்கம் திரிபுரா, மேகாலயா, மிசோரம்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இன்ஃபில்ட்ரேட்டர்ஸு இதை இப்போ ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சிக்கன் ஸ்னெக் அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம திரும்ப அந்த மேப் பார்ப்போம். நமக்கு சிக்கிம் ஒரு அந்த சிக்கன் நெக்குக்கு மேலே சிக்கிம் இருக்கும், இந்த பக்கம் நமக்கு நேபாள் இருக்குது, இந்த பக்கம் வந்து பூட்டான் இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து கனெக்ட் பண்ணி தான் அவங்க போயிட்டு ஃபஸ்ட்டு அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாமு இந்த ஸ்டேட்ஸ்லாம் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ரோடு நமக்கு கட் ஆகிடுச்சு, இந்த பாத்வே கட் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டல் நமக்கு வடகிழக்கு மாநிலங்கள் வந்து ஒரு அனாதை மாதிரி தான் அவங்க. அதனால தான் வந்து பிஜேபி இப்போ வெஸ்ட் பெங்கால் கேப்சர் பண்ணாங்க. அவங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்க ஐ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 8 ஸ்டேட்டும் எப்படி நம்ம கண்ட்ரோல் வந்தோன்னு, ஏன்னா இது ஜாகிரபிக்கலாக பார்த்தோன்னா எல்லாமே பார்டர் ஸ்டேட்ஸ் தான். எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் வந்து சைனா கூடயும், பூட்டான் கூடயும், பங்களாதேஷ் கூடயும், மியான்மர் கூடயும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த 8 பாயிண்ட்ஸுமே வந்து வீக்காக இருக்கக்கூடாது, ஸ்டேட்ஸுமே வீக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது 8மே வந்து வெஸ்ட் பெங்கால் சேர்த்து 9 இந்த ஸ்டேட்ஸை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஜேபியோட மெயின் குறிக்கோள். அந்த நம்ம 8 ஸ்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் 6 ஸ்டேட் இன்றைக்கி எதர் பிஜேபி டைரெக்டாக ரூல் பண்ணுறாங்க, இல்லை பிஜேபியோட சப்போர்ட்டில் அங்கே கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. அசாம் பொறுத்த வரைக்கும் பிஜேபி டைரக்ட் கவர்மெண்ட் இருக்காங்க, அருணாச்சல்லையும் டைரக்ட் பிஜேபி கவர்மெண்ட், திரிபுராலையும் டைரெக்டாக பிஜேபி தான் ரூல் பண்ணுறாங்க. இதில் இப்போது நாகாலாண்டில் பார்த்தோன்னா அங்கே என்டிபிபி பிஜேபி அலையன்ஸ், நம்ம அது என்டிஏ அப்படின்னு சொல்லாமல் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. மேகாலயாலையும் அந்த மாதிரி தான் என்பிபி லெட் அலையன்ஸ் சப்போர்ட்டட் பை பிஜேபி. இங்கே சிக்கிம்லேயும் எஸ்கேஎம் கவர்மெண்ட்டு அவங்க பிஜேபி கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இங்கே அதே மாதிரி மிசோரமில் ஜோரம் பீப்புள்ஸ் பார்ட்டி, மணிப்பூரில் வந்து இன்னும் அந்த இன்ஸ்டெபிலிட்டி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து அங்கே பிரசிடென்ட் ரூல் தான் இருந்துகிட்டு இருக்குது. அங்கே அந்த வன்முறைகள் வந்து இன்னும் குறைஞ்சபாடு இல்லை அப்படிங்கிறதால அங்கே இன்னும் எலெக்ஷன்ஸ் வரலை. இந்த இடத்து மேலே சைனா வந்து ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால இப்போ சைனா என்ன பண்ணுறாங்கன்னா பங்களாதேஷ் கூட, நேபாள் கூட, மியான்மர் கூட எல்லாமே வந்து அவங்க ஒரு நல்ல நட்புறவு கிரியேட் பண்ணிட்டாங்க. சைனா பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக இன்வெஸ்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இந்தியாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை விட அங்கே சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை எப்படி அதிகமாக்குறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற அளவுக்கு சைனா டைரெக்டாகவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை அங்கே லோன்ஸாகவும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸும் இப்போ பார்ப்போம். பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் சைனா வந்து அங்கே அவங்களுடைய துறைமுகம், ரோட்ஸு, ரயில்வேஸு, எனர்ஜி செக்டரு, ஏர்போர்ட்டு, மேனுஃபேக்சரிங், டெலிகாம் எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு இந்திய ரூபாய் மதிப்பில் 2,60,000 கோடி கிட்ட சைனா அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க டோட்டல் கமிட்மெண்ட்ஸு அவங்களுக்கு சைனா கொடுத்துருக்க கடன் டெப்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி வந்து கடனாகவே கொடுத்துருக்குறாங்க. அது என்ன டேர்ம்ஸில் பேசி அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன் பங்களாதேஷ் வந்து இவ்வளோ முக்கியம் சைனாவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 8 ஸ்டேட்டுமே டைரெக்டாக பங்களாதேஷ் வந்து இந்தியா கூட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. இந்த பங்களாதேஷ் நம்ம உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நாளைக்கு இந்தியாவுக்கான மூமெண்ட்ஸை நம்ம ஈஸியாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். இங்கே கொண்டு வந்து அவங்களுடைய ஃபுல் பேஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, போர்ட்லேயே இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்ஸ்லேயே இருந்தாலும் சரி, ரோட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி நம்ம அணுக முடியும். ஏன்னா பங்களாதேஷ் வந்து நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம், நீங்கள் இதை எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி சைனா ப்ரெஷர் பண்ணால் அவங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் பங்களாதேஷில் ஒரு நிலையான ஆட்சி கிடையாது.
முன்ன ஹசீனா வந்து இருந்தப்போ அங்கே கலவரமாச்சு, அவங்க தூக்குனாங்க. இந்தியா வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க. இப்போது புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் டோட்டலி வந்து ப்ரோ சைனா. நாங்கள் அவங்க சுயமாக முடிவு பண்ணி ஏதாவது பண்ணுற அளவுக்கு அவங்க கிடையாது. ஏன்னா இவ்வளோ வருஷம் கலவரத்தில் அங்கே எக்கனாமியும் டோட்டலாக டேமேஜ்டு பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும். அதை ரீட்டைன் பண்ணணுன்னா அவங்களுக்கு அவுட் சைட் சப்போர்ட் வேணும். நமக்கு அது ஒரிஜினல் பேர் நமக்கு அது ஈஸ்ட் பாகிஸ்தான் தான். நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது. இன்னும் நம்ம கூட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க எப்பயுமே வரமாட்டாங்க. அதனால் நமக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்க கூட தான் அவங்க நட்பு பாராட்டணுன்னு பார்ப்பாங்க. அதனால இப்போ அவங்க சைனா கூட கொஞ்சம் குழாவிட்டுருக்காங்க. சைனாவும் அவங்களுக்கு காசு அள்ளி இறக்கிறாங்க. இந்த விஷயங்கள் நாளைக்கு ஒரு வார் அப்படின்னு வரும்போது, இந்தியா சைனா வார் அப்படின்னு வரும்போது, பங்களாதேஷ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் அவங்களுக்கு சைனாவை பொறுத்த வரைக்கும். அதுக்காக இன்றைக்கி அங்கே அவ்வளோ காசை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த சிக்கன் நெக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பங்களாதேஷ் அண்டு சிக்கிம்குள்ளே தான் அந்த இடம் இருக்குது. அந்த 20 கிலோமீட்டர்ஸுமே ரீச் பண்ணுறதுக்கு சைனாவால் இப்படி வரதை விட அவங்க பங்களாதேஷில் இருந்தாங்கன்னா நாங்கள் இன்னும் ஈஸியாக உள்ளே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கலாம். இந்த பக்கமும் பெருசாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நேபாள்லேயும் அவங்க காசு எல்லாம் அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்காங்க. நேபாள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 கோடி இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் லோன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90,000 கோடிக்கு இவங்க அங்கே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தும் பண்ணுறாங்க. ஹைட்ரோ பவர், ரோட்ஸு, ஏர்போர்ட்டு, டெலிகாமு, அங்கே டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல் கொண்டு வந்து சைனா டெவலப் பண்ணுறாங்க. நேபாள் வந்து ஒரு சைனாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் தான். ஏன்னா சைனா பார்டரில் இருக்குது. சைனாலேருந்து இந்தியாவுக்கு வரணுன்னா அவங்க நேபாள் கிராஸ் பண்ணி அவங்க ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே வந்துட முடியும். ஸோ அவங்களுக்கு நேபாளுமே ஒரு லாபி பாயிண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் நாளைக்கு நேபாள் மூலயமா இந்தியாவுக்குள்ளே பண்ணிட முடியும். ஏன்னா நேபாள் வந்து இந்தியாவில் ஒரு 4 ஸ்டேட்ஸ் வந்து அது அவங்களுடைய பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பாருங்கள், அது எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியா வந்து ஜாகிரபிக்கலாக சிக்கியிருக்கு. அந்த நார்த் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் இந்தியா பொறுத்த வரைக்கும் சைனா கிட்ட அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி நமக்கு மியான்மார்லேயும் பர்மாலேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் வந்து அந்த 8 ஸ்டேட்டுமே வந்து மியான்மார் கூட அவங்க லாக் ஆகுறாங்க, அந்த பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது சைனாவோடைய மியான்மார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மியான்மார் பொறுத்த வரைக்குமே அதே தான். அங்கே போர்ட்டு, ரோட்ஸு, ரயில்வேஸு, எனர்ஜி செக்டரு, மைனிங் அண்ட் ரிஃபைனரி, இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சைனா. கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் கோடி கிட்ட நம்ம இந்தியன் காசில் அங்கே மியான்மாரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பைப்லைன்ஸ் வந்து அவங்க போடுறாங்க. மியான்மாருடைய ஒரு போர்ட் இருக்குது. அந்த போர்ட்டில் இருந்து அவங்க சைனாவுக்கு ஒரு பைப்லைன் கொண்டு போகிறாங்க. கேஸ் பைப்லைன் ப்ளஸ் ஆயில் பைப்லைன் அதில் கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு வேறு ரூட்ஸ் மூலயமா சென்ட்ரல் ஏஷியாவில் இஷ்யூ ஆகுது, ரஷ்யா மூலயமா வர முடியல இஷ்யூ ஆகுதுன்னா அவங்க இந்தியா சுற்றி இந்தியன் ஓஷனில் கொண்டு வந்து மியான்மரில் ஸ்டாக் பண்ணி அங்கேருந்து பைப்லைன் மூலயமா சைனாவுக்கு ஆயில் அண்டு கேஸ் கொண்டு போகிறதுக்கான ஒரு பைப்லைனுமே அவங்க போட்டு செட் பண்ணுறாங்க. அது மியான்மருக்கான பர்பஸ்ஃபுல் யூஸாகவுமே ஒரு இடத்துல ரிஃபைனரி செட் பண்ணுறதுக்குமே சைனா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோன்னா சைனா இந்தியாவை நோக்கி காய் நகர்த்துற மாதிரியே தான் நமக்கு தெரியுது. இது பார்த்தோம் அப்படின்னா அவங்க கஷ்டப்படுற கண்ட்ரிஸ் இது எல்லாமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம சக்தியை மீறி அவங்களுக்கு பண்ணிட முடியாது. இந்த நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு நேபாள் வந்து ஒன்ஸ் கால்டு ஒன்லி ஹிந்து நேஷன் இந்த வேர்ல்டு அப்படின்னு இருந்ததை இன்றைக்கி வந்து பாதி வந்து சைனீஸ் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபில்ட்ரேஷன்ஸுமே அங்கே அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே டிபெட் காலி. டிபெட் வந்து அது இண்டிவிஜுவல் கண்ட்ரி கிடையாது. எங்களுடைய கண்ட்ரி 1950 அவங்க எங்களுடைய கண்ட்ரியில் ஒரு பார்ட் ஆட்டோனமஸ் பாடி அப்படிங்கிற மாதிரி தான் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைனா கிட்ட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு நல்லா லாக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதில் பூட்டான் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன். அவ்வளோ பிரச்சனைகள் நடந்து சைனா மூலயமா அவ்வளோ சிக்கல்கள், டைரக்ட் ஒரு போர் போகிற கண்டிஷன் அளவுக்குலாம் சைனா கூட பூட்டான் இருக்காங்க. அப்படிங்கும்போதும் அந்த இந்தியா கூடையான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பூட்டான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த சைனீஸ் இன்ஃபில்ட்ரேஷனை முடிஞ்ச வரைக்கும் பூட்டான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த கரெக்டாக நமக்கு
அசாமுக்கு மேலே இருக்க அந்த சும்பை வேலி பூட்டான் ஈஸியாக பூட்டான் மூலயமா நமக்கு இந்தியாவுக்குள்ளே சைனாவாலே வந்துட முடியும். அந்த 2017 டோக்லாமில் அந்த நடந்த ஒரு இஷ்யூ, அவங்க டோக்லாம் வந்து இவங்க ரொம்ப நாளாக பஞ்சாயத்தில் இருக்கிற இஷ்யூ தான், அது பூட்டானில் ஜாகிரபியில் லொக்கேட் ஆகிருக்கிற இடம். அங்கே வந்து அவங்க சைனா வந்து இது எங்களுடைய டெரிட்டரின்னு சொல்லி ரோடு போட்டு கொண்டு வராங்க. அது இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு அந்த சிக்கன் ஸ்னெக் வரைக்குமே அந்த ரோடு ஆக்சஸ்க்கு அவங்க ரெடி பண்ணி தான் போட்டுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போது இந்தியாவுக்கு வந்து கொண்டு போய் அவங்க நம்மளுடைய மிலிட்ரி அங்கே நிப்பாட்டி பூட்டானுக்கு சப்போர்ட் பண்ணி இது பூட்டான் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து ஆகிட்டு அப்புறம் கைகலப்பாயிட்டு அப்புறம் நிறையா இஷ்யூஸ் ஆகி அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்து அது ஸ்டாப் ஆச்சு. இது ஒரு அக்ரிமெண்ட் கீழே பூட்டானுக்கு டோக்லாம் வந்து அது டெரிட்டரி, அதனால் யாரும் அதில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இஷ்யூமே நடந்திருக்கு 2017. இது இப்போது சைனாவோடைய அவங்களுடைய இன்டென்ஷன் என்னங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து அந்த சிலிகுரி காரிடோர் அந்த சிக்கன் ஸ்னெக் ஏரியாவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் ஒப்படைச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இடத்துல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வரணும். அது பல ஸ்டேஜஸ் மூவ் பண்ணி அப்புறம் அவங்க அப்ரூவல் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கு போகும்போது திருப்பி அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வரணும், அப்புறம் ப்ராசஸ் பண்ணி போகணும். அந்த டைமில் நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு வரும்போது அங்கே உடனடியான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டைம் இருக்காது. அப்படிங்கிறதால அதை வந்து டோட்டலாக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் மிலிட்ரி ஹைவேஸில் அவங்க ஒப்படைக்கிறாங்க மாநில அரசு பொறுத்த வரைக்குமே. இதுதான் ஒரு சரியான விஷயமா படுது. அது டோட்டலாக மத்திய அரசுக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா மத்திய அரசு வந்து மிலிட்ரியை வச்சு அந்த ஏரியாவை அவங்க டோட்டலாக மானிட்டர் பண்ணிவிடுவாங்க. அவங்க இப்போதைக்கு அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அங்கே 2 பார்டர்ஸுமே அவங்க ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 300 கோடி கிட்ட இப்போது செலவு பண்ணுறாங்க. இந்த சைடு பங்களாதேஷ் பார்டர் சிலிகுரி சைட்லேயுமே, அந்த சைடு அசாம் சைடு ப்ளஸ்ஸு இந்த நேபாள் பார்டர், இது எல்லாமே வந்து ஃபென்சிங் பண்ணி டைட்டாக வந்து சர்வேலன்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னு இப்போது முதல்கட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டன்னல்ஸு இன்னும் வந்து ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போது உடனடியாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்க மிலிட்ரியோட சப்போர்ட்டை மூலயமா கடன் பண்ணிட முடியும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்பார்த்து அவங்க ரிசோர்ஸஸ் கொடுத்து அவங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ரிப்போர்ட் பண்ணி பட்ஜெட் போய் ரிவர்ஸ் ஆகி வந்து இதெல்லாம் முடிக்கிறதுக்கு டைரெக்டாக அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லாயிருக்கும். இப்போது இந்த விஷயங்களை சைனா ஒரு சைட் கவனிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்குற மாதிரி இந்தியாவுமே அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸை இப்போ ஃபாஸ்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய ஓல்டு ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்க ஏர் ஸ்ட்ரிப்ஸ், அதாவது 1961 இண்டோ சைனா வாரில் யூஸ் பண்ண அந்த ஓடுதளங்கள் எல்லாமே இப்போது இந்தியா ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. நாளைக்கு டக்குன்னு ஒரு நெசசிட்டி அப்படின்னா ரஃபேல் கொண்டு போய் அங்கே இறக்குற அளவுக்கு அந்த இடத்துல ஃபெசிலிட்டி இருக்கணும். டேங்க்ஸ் வந்து ஈஸியாக மூவ் பண்ணுற அளவுக்கு, மிலிட்ரி டேங்க்ஸு ஈஸியாக மூவ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். டக்குன்னு வந்து ஒரு 20,000-30,000 மிலிட்ரி பர்சனல் இராணுவ வீரர்கள் அங்கே கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான ஆக்சஸ் இருக்கணும். அப்படிங்கிறதால இப்போது இந்தியா அதுக்கான என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் ஆராய்ஞ்சு இப்போது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரோன் சர்வேலன்ஸ் அக்ராஸ் அந்த 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரோன் சர்வேலன்ஸ் வந்து அதிகமாக்குறாங்க. புது மிலிட்ரி பேஸஸ் வந்து அசாம் டூப்ரியில் அவங்க ஏற்கனவே இருந்த பேஸை வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி அட் த்ரெட் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மனசில் வச்சு இதை இப்போது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டை வந்து நம்ம பிடிக்கணும், இல்லை ஒரு நாட்டுடைய ஒரு பகுதியை கட் பண்ணணும் அப்படின்னா பெருசாக இன்றைக்கி போர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஈஸி சோக் பாயிண்டில் தான் சைனா நின்றுட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து டக்குன்னு அந்த 20 கிலோமீட்டரை அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 8 ஸ்டேட்டுமே மெயின்லேண்ட்லேருந்து கட் ஆகிடும். அவங்களுக்கான சாப்பாடு போகாது, எரிபொருள் ஃபியூவல் போகாது, ட்ரெயின் பஸ்ஸு எல்லாமே வந்து டோட்டலாக கட் ஆகிடும். அவங்க வேற ஒரு உலகத்தில் தள்ளப்பட்ட மாதிரி ஆயிடுவாங்க. அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு அந்த ஏரியாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜாக கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் செலவு பண்ண போகிறதா இப்போ நமக்கு தகவல்கள் வருது. இது வந்து இன்னும் ஃப்யூச்சரில் எப்படிலாம் ஆகப்போகுது, இன்னும் இந்தியா வந்து என்னென்ன அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா
இந்தியாவுடைய பெரிய மூவ் தான் இந்த அந்த ஒரு 20 கிலோமீட்டர் அந்த ஒரு அகலம் கொண்ட அந்த பாதையை கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாங்கங்கிறது ஜியோபொலிட்டிக்கலி ஒரு இன்டலெக்சுவல் பெரிய மூவ். அது வந்து சைனாவுடைய டோட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட்டு, அப்புறம் இந்த சவுத்தில் இருக்க பங்களாதேஷ், மியான்மார் கூட இருக்கிற அந்த ஒரு இதை வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம் நமக்கு ஃப்யூச்சரில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரை உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யாவுடன் இணைந்திருங்கள்.